அங்கேருந்து புதுசாக ஒன்றா ஸ்கீமு வந்தது கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு அத்திக்கடை ஸ்கீமு. அதில் எம்ஜிஆர் கஷ்டப்பட்டு கோயம்புத்தூருக்கு சிறுவாணி தண்ணி வசதின்னு விட்டுட்டார். அப்புறம் விட்டு சிறுவாணி தண்ணி பத்தாதனால அத்திக்கடை தண்ணியை அங்கேருந்து கொண்டு வந்தார். கொண்டு வந்தால் அங்கே குழி மேட்டில் பம்பு பண்ணி இங்கே கொண்டு வரணும். எங்கே கோயம்புத்தூருக்குள்ளே கோயம்புத்தூர் மாவட்டத்துக்குள்ளே கோயம்புத்தூர் ஜில்லாவுக்குள்ளே கொண்டு வரணும். அது என்ன ஆச்சுன்னா அங்கேருந்து தள்ளி அங்கேருந்தே டேங்கில் தோண்டிட்டாங்க. படிக்காத மாநகராட்சியில் மேயரக்கரையோ மற்ற பேரூராட்சியில் இருக்கிறையோ நகராட்சியில் இருக்கிற ஊராட்சி ஒன்றியில் இருக்கிறையோ எல்லாம் சேர்ந்து அது பொறுப்பாக்கறையோ அதாவது பிரசிடண்டாக்கறையோ மேயராக்கறையோ இதெல்லாம் பார்த்து எங்களுக்கு நிலத்தொட்டி ஏற்றி விட்டுக்குங்கோ, பைப்பு அங்கேருந்து தள்ளினா பைப்பு நடுங்குது, டூப்பு உள்ளே சிக்க வச்சு அந்த 7 3 அடி பைப்பில் தண்ணி 3 மோட்டர் போட்டு 250 ஹார்ஸ்பவர் போட்டு ஓட்டினா பைப்பு நடுங்குது. மழை காலத்தில் களிமண் பூமியில் அப்படியே நடுங்குதுன்னா அந்த உள்ள லப்பர் கட்டாகி போகுது அப்படின்னு அதிகாரி சொன்னால் அது கேட்கல. நேரடியாக தொட்டிலேயே மேலே தொட்டி 60 அடி இருக்குது, 70 அடி இருக்குது, 120 அடி இருக்குது, உயரமாக கட்டுறாங்க. அந்த 120 அடி அங்கேருந்து வந்து குழிமேடு தள்ளி அந்த டேங்கில் 60 அடி 70 அடி 200 அடி மேலே உயரமாக ஏற்றுனா பைப்பு அடித்து போகுங்க, நிலத்தொட்டி கட்டிக்குங்கோ, அவங்க பேரூராட்சியில் அவங்கவுங்க நகராட்சியில் அப்படின்னு சொன்னால் கேட்கல. அதுக்கு படிக்காத காரணம்தான். படிச்சுருந்தால் இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. படித்து இன்ஜினியர்கள்லாம் சொன்னாங்க, அது வாட்டர் போர்டு ஏஐயோ இன்ஜினியர்கள்லாம். ஏன் இந்த படிக்காத தேர்தல் ஓட்டு போட்டு இந்த அதுக்கு படிக்காத ஆளுங்க பொதுவாக மக்கள் தேர்ந்தெடுத்து நல்லது ஒன்று வாங்கிட்டு விட்டாங்க. படித்த மாதிரி அனுபவம் வேணும் இல்லையோ, இந்த பிரசண்டானங்களுக்கெல்லாம் அனுபவம் கிடையாது. சும்மா எங்கேயோ அப்பம் பார்த்தா மகன் நடந்தா அப்போ தேர்தலில் போய் அவர் வடிவேல் சொன்னாப்புல போலீஸ்காரனை மூக்கடை உன்னை மூக்கடைச்சிட்டா இந்த ஊருக்குள்ளே ரவுடியாகிக்குவே அப்படின்னு வடிவேல் கதையை சொன்னப்போ மூக்கடைச்சி போடுவான் ரவுடி. சும்மா சுற்றிட்டு சோத்தோன்ட்டு திணிச்சிருந்தவன் ஸ்டேஷனுக்குள்ளே போய் மூக்கடைச்சி போடுவான். அப்புறம் வெளியே பேப்பருக்காக யூடிபி சேனல்காரில் பெரிய ரவுடி இவர் அப்படின்னு சொல்லி பெருமையாக அவனை சொல்லி ஊருக்காரெல்லாம் அவர் ரவுடியாகிட்டார், ஸ்டேஷன்லேயே போய் போலீஸார் அடிச்சு போட்டால் பெரிய ரவுடி அப்படி சொன்ன மாதிரி இப்படி சின்ன மோசமான ஆளுங்க கூட ரவுடியாகிக்கிறான். அப்படி இருக்கிற இல்லாமல் தேர்தலில் வந்து நின்று தேர்தலில் என்னென்ன இருக்குதோ ஓட்டை போகிற அடைச்சி போட்டு ஜனங்களை வேலைக்கு போகிற ஆளுங்களை கெடுத்து குடிசைவர் பண்ணுறாங்க. ஐயா இதெல்லாம் பார்த்து கவனிங்க தமிழ்நாட்டில். வணக்கம் குடிநீர் பணியாளர் சங்கம்.